தமிழகத்தில் 1967க்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மாறி மாறி ஆட்சி நடத்தி வருகிறார்கள். அதற்கு முன்பு காங்கிரசும் ஒரே கட்சியாகத்தான் ஆட்சி நடத்தியது. அகில இந்திய அளவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, இவற்றை மாற்று சக்தியாக இருந்து அப்புறப்படுத்துவதற்கான வலிமை பெற்ற எதிர்க்கட்சி இல்லை. 1977 முதலாக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவானது. அந்த கூட்டணி எப்படி வலிமையாக உருவானது என்றால், கூட்டணி அரசு என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தான், அந்த கொள்கையின் அடிப்படையில் தான். அந்த கோட்பாட்டை முன்வைக்கவில்லை என்றால் ஜனதா என்கிற ஒரு கூட்டணியை உருவாகி இருக்காது. 30 ஆண்டு காலமாக அசைக்க முடியாமல் இருந்த காங்கிரஸ் ஆட்சியை அசைத்திருக்க முடியாது. ஆனால் கூட்டணி அரசு என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் இணைவதற்கு 2 முக்கியமான காரணம். எந்த ஒரு கட்சியும் இப்போ பிஜேபியை எதிர்த்து ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றில்லை, காங்கிரஸ் உட்பட டெல்லியில். ஆகவே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கிடையிலே ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வோம், அதன் அடிப்படையில் நாம் ஒன்று சேருவோம் என்கிற ஒரு கோட்பாடு தேவைப்படுகிறது. அப்போதுதான் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக கூட ஒரு அணியை அகில இந்திய அளவில் உருவாக்க முடியும்.